வணக்கம். வாங்க இன்னைக்கு கோஸும் முட்டையும் வச்சு நம்ம பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை செஞ்சிடலாம். கோஸ் பொரியல் சாப்பிடாத கூட இப்போ முட்டை சேர்த்து நம்ம பண்ணுறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ சோம்புலாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம நான் ஒரு பெரிய வெங்காயம் அளவு சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் லேசாக பிங்க் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்துருக்கேங்க. அதை பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. மூடிலாம் போட தேவையில்லை, திறந்தே இருக்கட்டும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். கோஸ் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால நம்ம மூடலாம் தேவையில்லை. மூடினா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். நமக்கு திறந்து வச்சுருந்தோம்னா நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஒரு 4-5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நம்ம கோஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. 150 கிராம் கோஸுக்கு ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கோஸை நம்ம கரண்டியால் ஓரமாக தள்ளி வச்சிடலாங்க. தள்ளிட்டு வானல்லே அந்த இடத்துல முட்டையை ஊற்றி நம்ம பரட்டிக்கலாம். முட்டையை நம்ம தனியாக சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம முட்டை நமக்கு தனித்தனியாக தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் கோஸ் கூட. அதனால் ரொம்ப கிளறாதீங்க. கொஞ்சம் வெந்து வரும்போது கொஞ்சம் பீஸ் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நம்ம கோஸோட கலந்து விட்டுறலாங்க. ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு முட்டையும் கோஸும் சேர்ந்த முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.